நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம். Pyramids of Antarctica. பூமியோட தென்கோடியில இருக்கிற சுமார் 80 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பிரதேசம்தான் உலகத்திலேயே ஜீவராசிகள் அதிகம் இல்லாத உயர் குளிர் நிலைய கொண்ட பகுதி அண்டார்டிகா. அன்றாடம் சுமார் -45 டிகிரி செல்சியஸ் குளிர் நீடிக்கிறதாலையும் மணிக்கு சுமார் 300 கிலோமீட்டர் வேகத்துல குளிர் காற்று வீசுறதாலையும் மிக மோசமான பகுதியா விளங்குற அண்டார்டிகா பகுதி பெரும்பாலும் மனிதன் கால் பதிக்காத இடமா விளங்குது. வரலாற்று பதிவுகளின்படி 1853 ஷிப் கேப்டன் மெர்கட்டோர் கூப்பர் என்னைக்கு ஓட்ஸ் கோஸ்ட் ஆஃப் விக்டோரியா லேண்டுக்கு சென்றடைகிற வர நவீன கால மனிதன் அந்த கண்டத்துல கால் பதிக்கலைங்கிற விவரம் தெரிய வருது. இன்றைய தேதியில மர்மம் நிறைந்த இந்த நிலப்பகுதியை ஆய்வு செய்கிற முயற்சியில மிக மோசமான சூழலை எதிர்கொண்டு கிட்டத்தட்ட 1000 - 5000 மக்கள் ஆய்வு நிலையங்கள்ல துணிவோடு வசிச்சுக்கிட்டு வராங்க. அண்டார்டிகான்னு சொன்னாலே அந்த கண்டத்தோட 98% ஐஸால கவர் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு சில ஏரியாஸ் தான் நமக்கு புலப்படும், அதாவது மலை உச்சிகள், விளிம்புகள், குன்றுகள். முழுமையா ஐஸ் மூடி இருக்கிற வடதுருவம் கூட ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அண்டார்டிகா பெரும்பாலும் ஆய்வு செய்யப்படல. பூமியோட மர்மமான பகுதி, மேலும் நாம வாழ்ற இந்த பூமியிலேயே அதிகம் ஆய்வு செய்யப்படாத பகுதினா அதுதான். அண்டார்டிகாங்கிறது உறைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய உலகம். அதை பத்தி நமக்கு எதுவும் பெருசா தெரியாது. இன்னும் சொன்னா அங்க சில இடங்கள்ல 5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு ஐஸ் உறைஞ்சிருக்கான். அந்த ஐஸ் அடியில என்ன இருக்கு அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு பெரிய மர்மமா இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா சிகாகோல இருக்கிற CS டவர் கிட்டத்தட்ட அது 1/2 கிலோமீட்டர் உயரம் கொண்டதுன்னு சொல்லலாம். அவ்வளவு உயரத்துல இருக்கிற CS டவரை ஒன்றின் மேல் ஒன்றுன்னு 9 டவர் அடுக்கினா கூட அண்டார்டிகாவில உறைஞ்சிருக்கிற ஐஸை விட்டு அது வெளியே வராது. பெரும்பாலான புவியியலாளர்கள் மூலமா அண்டார்டிகா பகுதி சுமார் 1,20,00,000 ஆண்டுகளுக்கு உயிர்கள் வாழாத உறைந்த பகுதியாக இருக்குன்னு கருதப்படுது. ஆனா 2012 எடுக்கப்பட்ட அந்த பகுதியோட புதிய புகைப்படங்கள் இந்த கூற்றுக்கு சவால் விடும் வகையில் அமைச்சது. அதாவது உருகிக்கிட்டு இருக்கிற ஐஸ்ல இருந்து வெளிப்பட்ட மர்மமான பிரமிட் போல் தோற்றமளிக்கிற கட்டமைப்புகள். சமீப காலமாவே அண்டார்டிகாவுல பிரமிட்ஸ் போன்ற தோற்றங்கள் காணப்படுதுன்னு பல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. 4 பக்கங்களும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பிரமிட் வடிவங்கள், அதாவது ஈஜிப்டோட கீசாவுல உலகத்தோட மொத்த பிரமிடுகள் மாதிரியே தோற்றமளிக்கக்கூடிய கட்டமைப்புகள், வடிவங்கள் அந்த இடத்துல காணப்படுது. புகைப்படங்கள்ல இருக்கிற காட்சிகள் இயற்கையான நில அமைப்புகள்னு சில விஞ்ஞானிகளால விளக்கமளிக்கப்பட்டாலும் ஜோசப் வைட் போன்ற செயற்கைக்கோள் பட ஆய்வாளர்கள் இந்த விளக்கத்தை முழுமையா ஏற்றுக்கல. 2013 மார்ச் மாதம் இன்னொரு பிரமிட் வடிவத்தை புகைப்படத்துல கண்டறிஞ்சதா ஜோசப் வைட் அறிவிச்சார். அந்த பகுதி அண்டார்டிகாவோட தொலைதூர ஷாக்கல்டன் மலைத்தொடருக்கு தெற்கில் அமைஞ்சிருந்தது. கூகுள் எர்த்ல அண்டார்டிகாவோட ஸ்ட்ரேஞ்சான ஸ்பாட்ஸை தேடிட்டு இருக்கும் போதுதான் நான் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தேன். அண்டார்டிகாவுல எனக்கு தெரிஞ்ச இந்த பெரிய ஸ்ட்ரக்சர் என்ன ரொம்பவே ஈர்த்தது. ஒரு வகையான பில்டிங் மாதிரியும் பிரமிட் மாதிரியும் எனக்கு காட்சியளிச்சது. பெரிய சதுர வடிவத்தை நான் அதுல பார்த்தேன். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு 4 சைட்ஸையும் இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்க்க முடியும். இயற்கையான மலை தோற்றங்கள்ல 4 பக்கங்களும் ஒரே மாதிரி இருக்காது. சோ இது ஒரு அற்புதமான கட்டமைப்பா இருக்கணும்னு தோணுச்சு. இது ஒரு இயற்கையான தோற்றம் இல்லங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இந்த கட்டமைப்புல தெரிகிற சமச்சீர் வடிவங்கள். இதுல தெரிகிற செங்கோணங்கள், சமநிலை முக்கோணங்கள், வித்தியாசமான வடிவங்கள் இயற்கையில பொதுவா காண முடியாது. இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸாக்டா 2 கிலோமீட்டர் நீளத்துல இருக்கு. இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் 2 கிலோமீட்டர், இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னரும் எக்ஸாக்டா 2 கிலோமீட்டர். இது பிரமிடா இருந்தா இதுவரை பூமியில கண்டுபிடிக்கப்பட்ட பிரமிடுகளை விட டபுள் த சைஸ்ல இருக்கும். அண்டார்டிகால பிரமிட் போன்ற வடிவங்கள் கற்பனை கெட்டானதா ஒரு பக்கம் விளங்கினாலும் சமீப வருடங்கள்ல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உலகமெங்கும் நூற்றாண்டுகளா அறியப்படாத பிரமிடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இயற்கையான உருவாக்கங்களா அவை நம்பப்பட்டுக்கிட்டு வந்திருக்கு.
மிக மோசமான பகுதிகளில் அவை மறைஞ்சும் இருந்திருக்கு. வடக்கு பெருவோட சமவெளியில ஒன்று கண்டறியப்பட்டுச்சு. இந்தோனேஷியாவோட கரடுமுரடான பாறைகளுக்கு அடியில ஒன்று காணப்பட்டுச்சு. மற்றொன்று கலிபோர்னியாவோட லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கலாம்னு நம்பப்படுது. உலகம் முழுக்க நமக்கு பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான எவிடன்ஸ் கிடைக்குது. அண்டார்டிகாங்கிற பகுதி வாழ்விடமா இருந்திருக்கலாங்கிற கோணத்துல நாம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அங்க இருந்த நாகரிகம் காணாம போயிருக்குமா? அங்க இருந்தவங்க பண்டைய கால விண்வெளி வீரர்களா? இன்னைக்கு இருக்கிற மனித நாகரிகத்தோட பண்டைய கால நினைவு சின்னங்கள் எல்லாம் அண்டார்டிகாவோட மூலத்தை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கணும். அண்டார்டிகாவில் இருக்கிற இந்த மிகப்பெரிய பிரமிட் ஒரு செயற்கை கட்டமைப்பா இருந்துச்சுன்னா பூமியோட மிக பழமையான பிரமிட் அதுவா தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பூமியில காணப்படுற மற்ற எல்லா சிறிய பெரிய பிரமிட்ஸ்க்கு எல்லாம் அதுதான் மாஸ்டர் பிரமிடா இருக்க முடியும். பிரமிட்ஸ் இன்னைக்கு இருக்கிற நிலை அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு உலகம் முழுக்க நடத்தப்படுற பலவிதமான ரிசர்ச்ல அவை பவர் ஜெனரேட்டர்ஸா இருந்திருக்கலாங்கிற கூற்றும் அடங்கி, அந்த அடிப்படையில உலகம் முழுக்க இத்தனை பிரமிட்ஸ் பவரை ஜெனரேட் பண்ற பட்சத்துல உலகளாவிய அளவுல கம்பி இல்லா மின் ஆற்றல் பரிமாற்றம் அன்னைக்கே உலகமெங்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்பப்படுது. வேற்றுலக வாசிகளோட பண்டைய கால விண்கலங்கள் உலகமெங்கும் பயணிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட இன்டர் கனெக்டட் வயர்லெஸ் எனர்ஜி சிஸ்டம் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம்னு நினைக்க தோணுது. ஒருவேளை அப்படிப்பட்ட, அதாவது வேர்ல்ட் வைட் பிரமிட் பவர் த்ரெட் அன்னைக்கு இப்போ ஒருவேளை இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு அண்டார்டிகான்னு அறியப்படுற பகுதியிலையும் பிரமிட்ஸ் இருந்திருக்கணும்னு தோணுது. இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸ் உண்மையிலேயே எங்க இருந்து வந்தது? இத ஒரு சாதாரண விஷயம்னு ஒதுக்கிட முடியாது. உலகம் முழுக்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற உந்து சக்தி என்ன அண்ட் இதோட மூலம் என்ன? இந்த மாதிரி பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸோட துவக்கமே அண்டார்டிக் கான்டினென்ட் தானான்னு நினைக்க தோணுது. ஷேக்கல்டன் மலைத்தொடர்ல ஜோசப் ஒயிட் கண்டறிஞ்ச பிரமிட் போன்ற தோற்றமும் அண்டார்டிகாவோட சமீபகால புகைப்படங்கள்ல காட்சியளிக்கிற பிரமிட் வடிவங்களும் தொன்மை கடந்த காலத்திலேயே வேற்றுலக வாசிகள் பூமிக்கு வருகை தந்தாங்கன்றதுக்கான ஆதாரமாகுமா? ஒருவேளை இவையெல்லாம் மனிதனால உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளாக இருந்தா 1,20,00,000 ஆண்டுகளா ஐஸ்ல புதைந்திருக்கிற ஒரு நிலப்பகுதியில எப்படி இந்த கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்க முடியும்? பண்டைய காலத்தின் வேற்றுலக வாசிகள் பற்றி ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் கூறும் கால கணக்கீடுபடி அண்டார்டிகா ஐஸ்ல உறைந்திருக்காதுன்னு கருதுறாங்க. மேலும் அவர்கள் அந்த கண்டத்தோட பனி படலமற்ற காட்சியை சித்தரிக்கிற 500 வருட பழமையான வரைபடத்தை ஆய்வு செய்ததன் மூலமா ஆதாரங்கள் கிடைக்கலாம்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. அண்டார்டிகா பகுதியில தொன்மை கடந்த காலத்துல வேற்றுலக வாசிகள் வாழ்ந்திருப்பாங்களா? அந்த கண்டத்தை பற்றி ஆய்வு செஞ்சு அந்த நிலப்பகுதி பத்திர தெளிவான தகவல்களை விட்டு சென்றிருப்பாங்களா? அது உண்மையா இருந்தா வருகை தந்த வேற்றுலக வாசிகள் என்ன ஆனாங்க? (2013) சைபீரியா மேமுத்ல சொல்லப்பட்ட மிகப்பெரிய விலங்கொன்றின் சடலம் அந்த ஐஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பனியில இருந்ததால அதோட ரத்தமும் சதை திசுவும் பாதுகாக்கப்பட்டிருந்தது. 20ஆம் நூற்றாண்டோட துவக்கத்துல இது போன்ற பல விலங்குகள் சைபீரியாவோட படிபடர்ந்த பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அவற்றில் பல செயல்பாடு கொண்டிருக்கிற தோற்றத்துல, அதாவது வாயில உணவோடையும் வெப்ப சூழல்ல மட்டும் வளரக்கூடிய தாவரங்கள் அவற்றோட வயிற்று பகுதிகளையும் கொண்டிருந்திருக்கு. ஐஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விலங்குகள் சுவாரஸ்யமான சயின்டிபிக் கொஸ்டின்ஸையும் எழுப்பிச்சு. ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுனாலதான் அந்த மேமத் விரைவா உறைஞ்சிருக்கணும்னு தெரிஞ்சது. அதே சமயம் கிளைமேட் அவ்வளவு சீக்கிரமா மாறுமாங்கிற சந்தேகமும் எழுது. ஒருவேளை பேரழிவு ஏதாவது ஏற்பட்டிருக்குமா? எதிர்பாராத சம்பவமா அது விளங்கி இருக்குமா? 1958 ஹார்வர்ட்ல படிச்ச விஞ்ஞானியான சார்ல்ஸ் ஹாப்கோட் எர்த் ஷிஃப்டிங் கிரஸ்ட்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் அவர் பூமியோட சில பகுதி மேலோடு பூமியின் புவியியல் வரலாறுல தீவிரமான மாற்றத்தை சந்திச்சதுன்னு குறிப்பிட்டார்.
கிறிஸ்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அறியப்படுற அவரோட கோட்பாட்டின்படி சைபீரியா மற்றும் அண்டார்டிகா கண்டமானது கடைசி பனியுகத்துக்கு முன்னாடி மிதமான காலநிலை கொண்ட பகுதியா விளங்கிக்கிட்டு இருந்ததா அறியப்படுது. அதாவது சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா அதன் பிறகு விவரமறியா பேரழிவானது அந்த பகுதிக்குள்ள ஊடுருவி நிலைமையை மாற்றி அமைச்சிருக்கு. ப்ரொஃபசர் ஹாப்குட்டோட ஐடியா படி பார்த்தா முன்னாடி இருந்த வடதுருவமானது இன்னைக்கு இருக்கிற ஹட்சன் பே பகுதியில இருந்ததும் அதன் பிறகு அது இன்னைக்கு இருக்கிற பகுதிக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னு தெரிய வருது. தென் துருவம்னு எடுத்துக்கிட்டா அவரு குறிப்பிடுற பகுதி இன்னைக்கு இருக்கிற அண்டார்டிகா. அந்த பகுதி முன்னாடி மிதமான காலநிலையை கொண்டு இருந்ததுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பகுதியில திடீர்னு பெருமளவு பனி சேர்ந்திருக்கணும்னு கடும் குளிர் அங்க நிலவ ஆரம்பிச்சிருக்கணும் கருதுறாரு. கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பயங்கரமான மாற்றம் அந்த பகுதியில ஏற்பட்டிருக்கணும்னு அவரு நம்புறாரு. எர்த் கிரஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் தியரி அண்ட் டெக்டானிக்ஸ் பிளேட்ஸ் எடுத்துக்கிட்டா பூமியோட மேலோடானது அக்னி குழம்புல மிதக்குதுன்னு அது எப்ப வேணாலும் மாறுபடலாம்னு புரிஞ்சுக்க முடியும். பூமியோட மேலோடு ஒரு சாலிட் பீஸ் கிடையாது, பல துண்டுகள் ஒன்னா சேர்ந்திருக்கு. இந்த அடிப்படையில பார்க்கும்போது நீண்ட நொடிய காலகட்டத்துல கண்டங்கள் எப்படி ஒன்னா இருந்தது, அதன் பிறகு அது எப்படி பிரிஞ்சுதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஆனா அண்டார்டிகா மாதிரி ஒரு பெரும் பகுதி திடீர்னு ஷிஃப்ட் ஆகுமாங்கிறது தான் இப்ப கேள்வி. ஹாப்குட்டோட கோட்பாடு படி பார்த்தா பூமியோட மேலோட இடமாற்றம் சில நாட்கள் நிகழ்ந்திருக்கலாம்னு தெரியுது. சோ ஒரு பகுதியில செழித்திருந்த நாகரிகமானது விரைவா நிகழ்ந்த பூமியோட மேலோட இடமாற்றத்தினால குறுகிய காலகட்டத்துல உறையும் நிலப்பகுதியா மாறி இருக்கலாம். ஹாப்குட்டோட எர்த் கிரஸ்ட்னு சொல்லப்படுற திடீர் புவி மேலோடு இடமாற்றமானது பரவலா ஏற்றுக்கொள்ளப்படாட்டியும் பிரபல புவியியலாளரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த கோட்பாடால ஈர்க்கப்பட்டு ஹாப்குட்டோட புக்குக்கு முன்னுரையும் எழுதியிருக்கார். மேலும் ஹாப்குட் தன்னோட கோட்பாட்டுக்கு கூடுதல் ஆதாரத்தையும் சேர்த்திருக்காரு. 1960 லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் காப்பகங்கள்ல இருந்த 1531க்கு தொடர்புடைய வினோத வரைபடத்தை வெளிக்கொணர்ந்தார். கணிதவியலாளர் மற்றும் வரைபட வல்லுநரான அரோண்டஸ் பிடியஸால தோற்றுவிக்கப்பட்ட அந்த வரைபடம் இன்னைக்கு நாம் அறிந்த வரைபடத்துல காணப்படுற அண்டார்டிகா நிலப்பகுதியை பனி இல்லாத நிலப்பகுதியா கொண்டிருக்கு. 1820ஓட இறுதி காலகட்டம் வரைக்கும் அண்டார்டிகாங்கிற நிலப்பகுதி எப்படி இருந்துக்குங்கிறது நமக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இங்க 1531 அராண்டியஸ் ஃபினியஸ் மேப்ல அண்டார்டிகாங்கிற நிலப்பகுதி காணப்படுது. இது எப்படி சாத்தியம்? ஒரு வரைபடத்துக்குள்ள எப்படி அதை கொண்டு வர முடிஞ்சது? பின்னால 300 ஆண்டுகள் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு கண்டம் எப்படி அரோண்டஸ் பினியஸ் வரைபடத்துல இடம்பெற்றிருந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் குழப்பம் அடைஞ்சாங்க. அதிலையும் அந்த ஐஸ் இல்லாத நிலப்பகுதியா காட்சி அளிச்சது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. ஒருவேளை 1500 கண்டுபிடிப்பாளர்கள் அண்டார்டிகா நிலப்பகுதியை கண்டுபிடிச்சிருந்தாலும் அது முழுமையா ஐஸால உறைஞ்சிருந்திருக்கணும். ஆனா ஆச்சரியம் அளிக்கிற வகையில பினியஸ் வரைபடம் ஐசற்ற கடற்கரை பகுதிகளை சுட்டி காட்டுவதோட மொத்த கண்டத்தையும் விவரிக்குது. அதாவது நதிகள், பள்ளத்தாக்குகள், மலைகள் போன்ற கண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அம்சங்கள். அந்த மேப்ல மலைத்தொடர்கள் தெரியும். அதுல இருந்து நதிகள் வழிந்து ஓடி வர்றதையும் பார்க்கலாம். உறைஞ்சிருந்ததா சொல்லப்படுற இடத்துல எப்படி இது சாத்தியம்? ரடார் உதவியோட நாசா வெளியிட்ட அண்டார்டிகா கண்டத்தோட இமேஜ் ஒண்ணு இருக்கு. அதுல மலைத்தொடர்கள் காட்சி அளிக்குது. அதுல தென்படுற மலைத்தொடர், அதாவது மவுண்டன் ரேஞ்ச், ராண்டியஸ் பினியஸ் வரைபடத்தோடையும் ஒட்டு போகுது. ரெண்டுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே மலைத்தொடர் தான். தட்பவெட்ப வல்லுநர்களின் கூற்றுப்படி குறைந்தது 6000 வருடங்களுக்கு முன்னாடிதான் இந்த பகுதி ஐசற்ற நிலப்பகுதியாக இருந்திருக்க முடியும்னு அறியப்படுது. அப்படி இருக்கிறப்போ எப்படி இப்படி ஒரு வரைபடம் இருக்க முடியும்? ஒருவேளை பினியஸ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய பண்டைய கால வரைபடத்தை கையாண்டிருப்பாரா? ஆனா யுஎஸ் ஏர்போர்ஸ் வரைபட வல்லுநர்கள் 1960கள்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மேம்பட்ட உருண்டை முக்கோணவியல் வடிவத்தை கொண்டு துல்லியமா அந்த வரைபடம் வரையப்பட்டதுன்னு சொன்னாங்க. இந்த முடிவு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. மாடர்ன் டே டெக்னாலஜிக்கு சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த மேப், அதாவது 16th செஞ்சுரிக்கு தொடர்புடையது. ஒருவேளை அதுல
அட்வான்ஸ்ட் ரேடார் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்கலாமோங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த வரைபடத்துல நாம பார்க்கிற நிலப்பகுதியை அளக்கணும்னா நாம சுமார் 130 கிலோமீட்டர் உயரத்துக்கு போனாதான் சாத்தியம்னு தெரியுது. சோ எப்படி இது சாத்தியமாயிருக்கும்? ஒருவேளை வேற்றுலக நிலமளப்போர் வரைந்த படங்களை அடிப்படையா கொண்டு இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த வரைபடங்கள் உருவாக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரியான தகவல்களை பார்த்தா அதோட அந்த பகுதியில பிரமிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றத வச்சு பார்த்தா அண்டார்டிகாவில பண்டைய கால நாகரிகம் ஒண்ணு இருந்திருக்குங்கிறத அவை சுட்டி காட்டுது. அதாவது 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எந்த மாதிரியான நாகரிகமா இருந்திருக்குங்கிற ஆச்சரியமும் ஏற்படுது. ஒருவேளை அந்த நிலப்பகுதியில இருந்தது வேற்றுலகவாசிகளா? அண்டார்டிகா பகுதியில தொன்மை கடந்த காலத்துல வேற்றுலக வாசிகள் வாழ்ந்திருப்பாங்களா? அந்த கண்டத்தை பற்றி ஆய்வு செஞ்சு அந்த நிலப்பகுதி பற்றின தெளிவான தகவல்களை விட்டு சென்றிருப்பாங்களா? அது உண்மையா இருந்தா வருகை தந்த வேற்றுலக வாசிகள் என்ன ஆனாங்க? பண்டைய காலத்தின் வேற்றுகிரக வாசிகள் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் பூமியை மாற்றியமைத்த பிரளயம் தொடர்பான எகிப்திய கதைகளை ஆராய்வதன் மூலமா மேலும் தகவல்கள் கிடைக்கலாம்னு சொல்றாங்க. அண்டார்டிகாவோட ஐசுக்கடியில பண்டைய கால வேற்றுலக நாகரீகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் புதைந்திருக்குமா? பண்டைய காலத்து வேற்றுகிரக வாசிகள் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆமோதிக்கிறதோட வேற்றுலக வாசிகள் அந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்ற கூற்றுதான் இன்னொரு பெரும் சக்தியை குறைந்த அந்த பகுதிக்கு வரவழைச்சதும் குறிப்பிடுறாங்க. நாட்சிஸ் ஈஜிப்டோட எட்ஃபு, நைல் நதியோட மேற்கு கரையில காணப்படுற டெம்பிள் ஆஃப் எட்ஃபு பண்டைய சாம்ராஜ்யத்தோட பாதுகாக்கப்பட்ட மிகப்பெரிய கோவில்கள்ல ஒன்னா விளங்குது. அதாவது கிமு 237க்கு தொடர்புடையது. எட்ஃபு டெம்பிள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த டெம்பிள்குள்ள போனாலே ஒரு புக்குக்குள்ள போன மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள அவ்வளவு உரைகள் இருக்கு. எல்லா சுவர்கள்லயும் தூண்கள்லயும் அறைகள், நிலவரைகள் எல்லாமே உரைகள் தான். எட்ஃபு டெக்ஸ்ட்னு அறியப்படுற உரைகள். அந்த உரைகள்ல பெரும்பாலானவை உலகத்தோட ஆக்கம் பத்தி குறிப்பிடுறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. அந்த உரைகளின்படி பூமியானது வானிலிருந்து பூமிக்கு தரையிறங்கி வந்த கடவுள்களால உருவாக்கப்பட்டதுன்னு, அவர்களால முதல்ல உருவாக்கப்பட்டது முட்டை தீவுங்கிற அர்த்தத்தை கொண்ட ஐலண்ட் ஆஃப் த ஏக்கனும் தெரிய வருது. 2 கடவுள்கள் வற்றாத நீர்நிலையில ஒரு தீவை உருவாக்குனாங்களாம். ஆக்கமானது அந்த தீவுல இருந்து தான் தொடங்கியிருக்கு. அந்த ஆதிகால புராண உலகத்துல வாழ்ந்தவங்க யாருன்னு பார்த்தா வினோதமான உயிரினங்கள். அங்க 3 வகை மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஒரு குரூப் முனிவர்களா விளங்கின சேஜஸ், இன்னொரு குரூப் பில்டர்ஸ் சொல்லப்படுற கட்டிட அமைப்பாளர்கள், இன்னொரு குரூப் ஷெப்டியூ. மர்மமான அவங்கள பத்தி எதுவுமே தெரியல. அந்த குரூப்பை சேர்ந்தவங்க நீர்நிலையிலிருந்து வெளிப்படுவாங்க. அதன் பிறகு பல கடவுள்கள் வருகை தந்து ஆலயங்கள் அமைச்சதா எகிப்தியர்கள் நம்புறாங்க. அங்கதான் முதல் ஆலயங்கள் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. உலகத்தோட முதல் ஆலயங்கள் ஈஜிப்டோட ஒவ்வொரு ஆலயத்துக்கும் அவை ப்ளூ பிரிண்டாவே மாறி இருந்தது. ஆக்க கடவுள்களை விளங்குறவங்க உலகத்தை தோற்றுவிக்கிற தங்களோட வேலையை முடிச்சதும் அவங்களோட பெரிய பறவையை சந்திச்சு மேல் நோக்கி ஆகாயத்துக்கு போனாங்களாம். பண்டைய கால எகிப்தியர்கள் அந்த சுவர்கள்ல பொறிக்கப்பட்ட உரைகள் எல்லாமே, குறிப்பிடப்பட்டிருக்கிற கூற்றுகள் எல்லாமே உண்மைன்னு மனமாற நம்பினாங்க. அந்த சுவர்கள்ல கண்காணாத இடத்துல ஒரு குறிப்பிட்ட தீவுக்கு கடவுள்கள் சென்று அங்கிருந்து ஆகாயத்துக்கு போவாங்கன்னா பண்டைய கால எகிப்தியர்கள் பக்தியுடையவங்க அப்படி ஒரு தீவு இருந்ததா நம்பினாங்க. அந்த தீவுல வாழ்ந்த எல்லாரும் அங்கிருந்து போயிடலேன்னு எட்ஃபு உரைகள் குறிப்பிடுது. பல தலைமுறைகளுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட தீவு பெரும் சோதனை ஒன்றை எதிர்கொண்டுச்சான். அந்த தீவுல வாழ்ந்தவங்க, அதாவது வினோதமான கடவுள்களுக்கு என்னாச்சுங்கிறத உரைகள் வித்தியாசமா குறிப்பிடுது. தேவையான காட்சி அமைச்சதுக்கு அப்புறம், அதாவது ஆலயத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தங்களோட படைப்பை சரித்திர வம்சாவழிகள் கிட்ட ஒப்படைச்சு அவங்க அந்த இடத்தை விட்டு புறப்படுவாங்களாம். அவங்க எங்க போறாங்கன்னு தெரியாது.
அங்க சுவாரஸ்யமான ஒரு போர் நடந்ததாகவும் தெரிய வருது. தெய்வீக படைய வழி நடத்தினது ஃபால்கன் கடவுள். அந்த கடவுளை எதிர்த்து நின்ன எதிரி ஒரு பாம்பா குறிப்பிடப்படுறார். ஆகாயத்துல தென்பட்டவர் எதிரி பாம்புன்னு அறியப்படுறாரு. அற்புதமா தாண்டும் சக்தி கொண்டதுங்கிற குறிப்பும் இருக்கு. அதாவது அந்த எதிரி தோன்றின உடனே பேராபத்து சூழ்ந்துச்சா, திடீர் வெள்ளங்கள் ஏற்பட்டுச்சா, புனித தீவையே அந்த வெள்ளம் நாசமாக்குச்சா. பெருக்கெடுத்த வெள்ளம் வத்துனப்ப அந்த தீவுல வாழ்ந்த ஜீவராசிகள், அதாவது பண்டைய ஜீவராசியாவோ மூதாதையராவோ விளங்கினவங்க அந்த இடத்துல இல்ல. அற்புதமா தாண்டக்கூடிய சக்தி கொண்ட எதிரியா விளங்கின பாம்பு நமக்கு எரி நட்சத்திரம் போல காட்சி அளிக்குது. அது நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லா இடத்திலையும் விழுந்து நிலப்பகுதியில பேரழிவை உருவாக்கி இருக்கணும். எட்ஃபோ ஆலயத்தின் சுவர்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற பண்டைய கால பேரழிவின் நிகழ்வானது ஒரு உண்மை சம்பவமாய் இருக்க வாய்ப்பிருக்கா, இல்ல வேண்டுமென்றே தாக்கப்பட்ட சம்பவமாய் இருக்குமா? அதாவது மறு உலக நாகரிகத்தை நோக்கிய தாக்குதலாய் இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் தான் அண்டார்டிக் கண்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்ததா? எட்ஃபோ டெக்ஸ்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஐலண்ட் ஆஃப் த எக் பத்தின கதையை நாம திரும்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா பிளேட்டோ கதையோட மூலமே இதுதான். அவரோட அட்லாண்டிஸ் கதையில அவர் முக்கியமான விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. ஒரு மிகப்பெரிய தீவு, அதாவது லிபியாவும் நார்த் ஆப்பிரிக்காவும் இணைந்த மாதிரியான ஒரு தீவுன்னு குறிப்பிடுறாங்க. இத அடிப்படையா வச்சு பார்க்கும்போது உலகத்திலேயே ஒரே ஒரு தீவு தான் இருக்கு. பரந்த கடலுக்கு நடுவுல காணப்படுற அப்படிப்பட்ட ஒரு தீவு தான் அண்டார்டிகா. ஆச்சரியமளிக்கிற வகையில ஒராண்டஸ் பிரியஸ் வரைபடத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிற தீவு கண்டம் தென் துருவம் சுமார் 7.5 டிகிரி கோணத்துக்கு நகர்ந்ததை வெளிக்காட்டுது. அதாவது இன்றிருக்கும் இடத்திலிருந்து சுமார் 1600 கிலோமீட்டர் தொலைவு தூரம். இந்த நகர்வானது தொன்மை கடந்த காலத்தில் நிகழ்ந்த பேரழிவு நிகழ்வுகளால ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருக்கா? அது உண்மையாயிருந்தா எட்ஃபோ ஆலயத்துல காணப்படுற ஆக்க உரைகள் வெறும் புராண கதைகளையும் தாண்டினதாக இருக்க வாய்ப்பிருக்கா? அண்டார்டிகாவை நகர்த்தி கொண்டு போன பேரழிவு அங்க வாழ்த்த நாகரிகத்தையும் அழிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்குல அங்க இருந்த கட்டமைப்புகள், பிரமிட்ஸ் எல்லாமே ஐஸால மூடப்பட்டிருக்கு. அந்த வகையில அண்டார்டிகாவோட ஐசுக்கடியில பொதிஞ்சு கிடக்கிற பண்டைய கால நாகரிகமானது ரொம்ப புதிரா நமக்கு விளங்கலாம். ஆனா ஒரு காலத்துல உண்மையிலேயே அப்படி ஒரு நாகரிகம் இருந்திருக்கலாம். அண்டார்டிகாவோட ஐசுக்கடியில பண்டைய கால வேற்றுலக நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் புதைந்திருக்குமா? பண்டைய காலத்து வேற்றுகிரக வாசிகள் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆமோதிக்கிறதோட வேற்றுலக வாசிகள் அந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்ற கூற்றுதான் இன்னொரு பெரும் சக்தியை உறைந்த அந்த பகுதிக்கு வரவழைச்சதுன்னு குறிப்பிடுறாங்க. நாட்ஸீஸ் ஜெர்மனியோட ஹாம்பர்க் 1938 டிசம்பர் மாதம் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரா அடால்ஃப் ஹிட்லர் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்த நேரத்துல தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஜெர்மானிய ராணுவம் மொத்தத்தையும் நேரடி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார். ஆனா 2ஆம் உலகப் போரோட விளிம்புல பொதுமக்களும் உலகமும் அறியாத சில வினோதமான விஷயங்களோடையும் அவர் தொடர்புபட்டிருந்தார். பண்டைய கால நினைவு சின்னங்கள்ல அற்புதமான ஆற்றலும் சக்தியும் புதைந்திருக்கலாங்கிற நம்பிக்கையில அதோட தேடுதல் முயற்சியில இறங்கினார். டிசம்பர் 17 அன்று ஜெர்மானிய போர்க்கப்பலான MS ஸ்வாபன்லாண்ட் அது தொடர்பான ரகசிய பணியில ஆய்வு மேற்கொண்டுச்சு. அதுல அடங்கியிருந்த 33 நபர்கள்ல விஞ்ஞானிகள், ராணுவ நிபுணர்கள், கட்டமைப்பு வல்லுநர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அவங்க எல்லாருமே மாய வித்தை மற்றும் மர்மத்தை அடிப்படையா கொண்ட நாட்ஸீஸோட முக்கிய அங்கமா விளங்கின டூல் சொசைட்டியோட அங்கத்தினர்கள். 32 நாட்களுக்கு பிறகு இலக்கு அவங்க சென்றடைஞ்சாங்க, அண்டார்டிகா. நாட்சிகள் பண்டைய கால நாகரிகங்களை பத்தி கேள்விப்பட்டு ஆச்சரியம் அடைஞ்சாங்க. மாயமான சக்தி வாய்ந்த இனத்தை பத்தி ஆச்சரியம் அடைஞ்சாங்க. ஏரியன்ஸுக்கு மூலமா இருந்திருக்கக்கூடிய ஆர்க்டிக் ஹோம்ஸ் அவங்க தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுக்க அந்த தேடுதல் நடந்துச்சு. அதுல அண்டார்டிகாவும் அடங்கும்.
டூல் சொசைட்டியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. உள்ளுணர்வு மூலமாவோ அல்லது ரகசிய வழிகள் மூலமாவோ வேற்றுலக மூலத்தை கொண்டிருக்கிறவங்களோடையோ அல்லது உலகத்தோட ஆழ் நிலையில் வாழக்கூடியவங்களோடையோ அவங்க தொடர்பை ஏற்படுத்திக்க முடியும்னு மனசார நம்பினாங்க. இதன் மூலமா மேம்பட்ட விண்கலங்கள் பற்றியும் பறக்கும் தட்டுகள் பற்றியும் தகவல்கள் கிடைச்சிருந்தது. ஹிட்லருடைய நாசி பார்ட்டிக்கு அது தொடர்பான தகவல்கள் அண்டார்டிகா பகுதியில் இருந்து நிறையவே கிடைச்சிருக்கு. அதாவது அண்டார்டிகாவில வாழ்ந்த பண்டைய நாகரிகத்துல அங்க இருந்த தடங்கள்ல நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கலாம்னு கருதுனாங்க. அண்டார்டிகால நாசிஸ் இருந்த சமயத்துல ஆகாயத்திலிருந்து பெருமளவு நிலப்பரப்ப வரைபடமா வரைஞ்சிருந்தாங்க. பண்டைய கால வேற்றுலக வாசிகள் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் நாட்சி படை அன்னைக்கு பேஸ் 211 சொல்லப்படுற நிலத்தடி தளம் ஒன்றைய அமைச்சிருக்கணும்னு நம்பினாங்க. ஹிட்லரும் சரி நாசிஸும் சரி அண்டார்டிகா மேல அக்கறை கொண்டிருந்தாங்க. உறைஞ்சிருந்த ஐஸுக்கு அடியில ஏதோ நிகழுதுன்னு அவங்க நம்பினாங்க. சில வதந்திகளும் இருக்கு. அதாவது நாசிஸ் நீர்மூழ்கி கப்பல்கள்ல ஆழ்கடல் சுரங்கங்கள் வழியா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சிறு நகரங்களுக்கு தப்பி சென்றதா சொல்லப்படும். ஜெர்மன்ஸ் அண்டார்டிகாக்கு போனப்ப அந்த இடத்துல மிகப்பெரிய சிட்டிஸ பார்த்திருக்காங்க. எல்லாமே மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டவை. அதோட பில்டிங்ஸ் எல்லாம் மேற்பரப்புல இல்லாம நிலத்தடியில இருக்கிறது இன்னும் பெரிய ஆச்சரியம். சோ எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட்ஸையும் ராணுவ படையையும் அண்டார்டிகாவுக்கு அனுப்புனதோட ஏற்கனவே பண்டைய காலத்து தளங்களை அவங்க ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க. 1946ல 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு ஓராண்டுக்கு பிறகு அமெரிக்க அரசாங்கம் ஆபரேஷன் ஹை ஜம்ப்ங்கிற ஒரு பெரிய ஆபரேஷனை அண்டார்டிகாவில் நடத்துச்சு. அண்டார்டிகாவை நோக்கிய அந்த பயணத்துல 4700 படைகளும் 13 கப்பல்களும் பல கடல் விமானங்களோட கூடிய விமானம் தாங்கி கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த கூற்று அரசாங்கத்தால அப்ப மறுக்கப்பட்டாலும் பின்னால மேற்கொள்ளப்பட்ட அப்படிப்பட்ட முயற்சியின் முக்கிய நோக்கமானது அண்டார்டிக் கண்டத்துல நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய மிகப்பெரிய பகுதியில அமெரிக்க அரசாங்கத்தோட இறையாண்மை விஸ்தீரணம்னு சொல்லப்பட்டுச்சு. அமெரிக்காவோட கடற்படை அதுக்கப்புறம் தொடர்ந்து கப்பல்களை அனுப்பிக்கிட்டே இருந்தது. ஆபரேஷன் ஹை ஜம்புக்காக ஆயுதம் ஏந்திய கப்பல்கள் அண்டார்டிகாவுக்கு போச்சு. அந்த ஆய்வு பயணம் தொடர்பா கிடைச்ச தகவல்கள் எல்லாம் ரொம்ப வினோதமா இருந்ததோட அந்த முயற்சி சீக்கிரம் முடிஞ்சது. கப்பல்கள் நின்னுகிட்டு இருந்த நீர்நிலைகள்ல இருந்து திடீர்னு கலன்கள் வெளிப்பட்டுச்சான். பறக்கும் தட்டு போன்ற வாகனங்கள்லாம் வெளிவந்துச்சான். நீர்நிலைகள்ல இருந்து பிளைங் சாசர்ஸ் வெளிப்பட்டு ஏதோ ஒரு வகையான பீம் மூலமா ஷூட் பண்ணுச்சான். அந்த பீம் கப்பல்களை 2 துண்டாக்குச்சான். ஆகாய விமானங்களை ஷூட் பண்ணுச்சான். அந்த பறக்கும் தட்டுகள் அதிவேகமா பயணிச்சதுல அது எங்க போகுதுன்னு கணிக்க முடியாத அளவுல இருந்துச்சான். சோ முயற்சி மேற்கொண்ட அமெரிக்க கடற்படை எதுவும் செய்ய முடியாம தோல்வி அடைச்சு பின்வாங்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அண்டார்டிகாவுல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இன்னமும் ரொம்ப மர்மமா தான் இருக்கு. அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இதர உலக அரசாங்கங்களுக்கும் அண்டார்டிகாவோட இந்த கட்டமைப்புகள் பத்தியும் இந்த பிரமிடுகள் பத்தியும் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? ஏதோ ஒரு வகையான நாகரிகம் அண்டார்டிகாவுல புதைஞ்சிருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாட்சிஸ் படை வேற்றுலக தொழில்நுட்பத்தை தேடித்தான் அண்டார்டிகாவுக்கு போயிருக்குன்னா அந்த முயற்சியில அவங்க வெற்றி அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? பல ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அரசாங்கம் அந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தை ஆபரேஷன் ஹை ஜம்ப் சமயத்துல தனதாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கா? பண்டைய காலத்தின் வேற்றுகிரக வாசிகள் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் இதை நம்புவதோடு வேற்றுலக வாசிகளின் நடமாட்டம் அண்டார்டிகாவில இருக்குங்கிறதுக்கான ஆதாரம் 3 கிலோமீட்டர் ஆழத்துக்கு உறைந்த ஏரியை ஆராய்வதன் மூலமா கிடைக்கலாம்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. அண்டார்டிகாவில வேற்றுலக வாசிகளின் இருத்தல அமெரிக்க அரசாங்கம் மூடி மறைக்குதா? அது உண்மையா இருந்தா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கண்டத்துல வசிச்ச ஜீவராசிகள் அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கா? பண்டைய காலத்தின் வேற்றுகிரக வாசிகள் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் அண்டார்டிகா ஐஸ் உருகும் போது உண்மை வெளிப்படும்னு நம்புறாங்க. அண்டார்டிகாவோட வாஸ்டாக் ஏரி சுமார் 3 கிலோமீட்டர் ஆழத்துக்கு உறைஞ்சிருக்கிற ஐசுக்கு அடியில கிட்டத்தட்ட 7700 சதுர கிலோமீட்டர் நீர்நிலை இருக்கு. இந்த கண்டத்தோட மொத்தமா உறைஞ்சிருக்கிற 400 ஏரிகள்ல மிக பெரியது இது.
2001 தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு இருந்த விமானிகள் ஏரியோட தென்கிழக்கு பகுதியோட காந்த புலன்ல வினோதமான தீவிரமான முரண்பாடுகள் இருக்கிறத கவனிச்சாங்க. அது சுமார் 100 கிலோமீட்டர் நீளமும் 75 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பகுதியா இருந்தது. முரண்பாடான அந்த நிலப்பகுதியில வினோதமான வகையில உயர் காந்த சக்தியும் நிலவுகின்றது. முரண்பாடுகள் கொண்ட பகுதின்னு எடுத்துக்கிட்டா ரஃபா டயாமீட்டர்ல 80 கிலோமீட்டர் தான் இருந்தது. மேக்னெட்டிக் எனர்ஜி வெளிப்பட்ட அந்த ஃபீல்ட் ஒரு சிட்டி முழுக்க ஜெனரேட் ஆகிற மாதிரி இருந்தது. லேக் வாஸ்டாக்கு பல தடவை போயிருக்கேன். எக்ஸ்பெடிஷன் ரிசர்ச்காகவும் போயிருக்கேன். அங்க நான் எக்ஸ்பெடிஷனோட ரிசர்ச்லயும் பங்கெடுத்திருக்கேன். அங்க மத்த மேக்னெட்டிக் அனாமலிஸையும் பார்த்திருக்கேன். அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ரொம்ப ரேர் ஆனது, ரொம்ப வினோதமானது. ஏன் அப்படி நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. ஆக்சுவலா அது விவரிக்க முடியாதது. அந்த இடத்துல வினோதமான ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ கோட்பாடு இருக்குன்னு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் யுஎஃப்ஓவா இருக்குமா, இல்ல அது ஏலியன் பேஸா இருக்குமா, இல்ல அது காணாம போன நாகரிகத்தின் எஞ்சிய மிச்சங்களா? இன்னைக்கு என்எஸ்ஏ அதை மூடி மறைச்சதோட எந்த ரிசர்ச்சையும் பண்ண விடாம தடுத்து அது யாரும் நுழைய முடியாத ஏரியாவாகவும் மாத்திடுச்சு. வெளி உலக அணுகல் தடை செய்யப்பட்டிருக்கிற பகுதி வாஸ்டாக் மட்டும் கிடையாது. அண்டார்டிகாவில 7 விதமான நாடுகள் எல்லைகளை கோரிக்கிட்டு இருந்தாலும் அது உலகத்தோட தடை செய்யப்பட்ட பகுதியாக இன்னமும் விளங்கிக்கிட்டு. தற்சமயம் இங்க 68 சர்வதேச தளங்கள் இருக்கு. அந்த இடத்தை அடைய ஒருத்தருக்கு சிறப்பு அனுமதி அவசியம் தேவைப்படுது. இந்த இடத்துல விஞ்ஞானிகள் மட்டும் இல்லாம ராணுவ அதிகாரிகளும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஆனா எதுக்காக இது தடை செய்யப்பட்ட பகுதியா விளக்கணும்? அண்டார்டிகாவோட மெக்மர்டோ ஸ்டேஷன் ராஸ் தீவோட தெற்கு தீபகற்பத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதி தான் இந்த கண்டத்தோட மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம். 1956 அமெரிக்க அரசாங்கத்தால திறக்கப்பட்டு சுமார் 1200 நபர்களுக்கு வாழ்விடமாகவும் இன்று விளங்குது. 2015 ஜனவரி மாதம் அமெரிக்க கடற்படையோட விமான பொறியாளரா பணிபுரிஞ்சு அண்டார்டிக் டெவலப்மெண்ட் ஸ்குவாட்ரனுக்காக மெக்மோடோல 14 வருடங்கள் சேவை புரிந்த நபர் தனக்கு கிடைத்த வினோத அனுபவங்களை பத்தி புலனாய்வு நிபுணரான லிண்டா மோல்டன் ஹோவோட பகிர்ந்துக்க முன்வந்தார். 2015 ஜனவரி மாசம் ஒரு அமெரிக்கன் ரிட்டையர்டு நேவல் பிளைட் இன்ஜினியர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. வெளி உலகத்துல தன்னோட பேரை பிரையன் கூப்பிட சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அவர் என்கிட்ட சொன்ன விஷயத்த உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 1983 இருந்து 1997 அவர் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் அனைத்து விதமான அண்டார்டிக் ஸ்குவாட்ரன் எக்ஸ்பெடிஷன் மிஷன்ல அவர் பங்கெடுத்ததா சொன்னாரு. மக்களை ஒவ்வொரு இடத்துக்கு மீட்டு கொண்டு போற பணிகளும் அந்த எக்ஸ்பெடிஷன்ஸ்ல அடங்கி இருந்ததா தெரிவிச்சாரு. அப்படி மேற்கொண்ட பயணங்கள்ல திடீர்னு ஒன்றன் பின் ஒன்றா பல வினோதமான சம்பவங்கள் நடந்ததா சொன்னாரு. டிரான்ஸ் அண்டார்டிக் மவுண்டன்ஸ்ல ஸ்குவாட்ரன் மிஷன் சமயத்துல டீமை சேர்ந்த எல்லாரும் பல பழக்கிற சில்வர் டாட்ஸ் பார்த்திருக்காங்க. ரவுண்டா இருந்த அது ரொம்ப வினோதமா காட்சி அளிச்சிருக்கு. திடீர்னு ஒரு மலை உச்சியில இருந்து இன்னொரு மலை உச்சிக்கு போயிருக்கு. குரூப்பா இன்னொரு பீக்ல இருந்து இன்னொரு பீக்குக்கு போயிருக்கு. இது ஒரு தடவை நடந்த சம்பவம் இல்ல, இது திரும்ப அங்க நடந்திருக்கு. தகவல் கொடுத்த நபரின் கூற்றுப்படி இந்த மர்மமான வினோதமான சம்பவம் மாதிரி பல சம்பவங்கள் அங்க நடந்ததா அறியப்படுது. இதுக்கு நடுவுல திடீர்னு அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அபாயமான பணி. இருந்தாலும் வேலையை முடிக்கணும். அந்த நிலைமையில ஒரு முடிவு எடுத்தாங்க. நோ ஃபிளை ஜோனுக்கு மேல பறந்து போனாங்க. ஏன்னா அது மெடிக்கல் எமர்ஜென்சி. அங்க அப்ப என்ன பார்த்தாங்க, ஐஸுக்கு நடுவுல குகை வாசல் மாதிரி ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருந்துச்சாம். ஆனா அது கீழ் நோக்கி போச்சாம். மேலும் அவர் என்கிட்ட அந்த ஹோலோட விட்டம் கிட்டத்தட்ட 200 ஃபீட் இருக்கும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அதை நெருங்கினப்ப கருவிகள் செயலிழந்து எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஏற்பட்டு காந்த முரண்பாடு உருவாச்சான். சோ அங்க இருந்த அந்த ஹோல் தான் அந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம்னு அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்களோட மெடிக்கல் ரெக்கவரிய முடிச்சதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட சில நபர்களால அவங்க கண்டிக்கப்பட்டாங்களாம். சூட்ஸ் போட்டுக்கிட்டு வந்த அவங்க மெக்மர்டோவை சேர்ந்தவங்க கிடையாதான்.
வாஷிங்டன் டிசிக்கு சம்பந்தப்பட்டவங்க மாதிரி தெரிஞ்ச அந்த நபர்கள் இனிமேல் அந்த குறிப்பிட்ட ஹோல் மேல பறக்க கூடாதுன்னு, இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்காங்க. அந்த ஹோல்குள்ள அப்படி என்ன இருக்கு? அண்டார்டிகாவோட ஐசுக்கடியில புதைஞ்சு கிடக்கிற தொல்பொருள் ஆய்வுக்கு தொடர்புடைய பகுதிகளுக்கும் இந்த ஹோல்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? பண்டைய காலத்தின் வேற்று கிரக வாசிகள் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் அண்டார்டிகாவோட ஐஸ்ல மிகப்பெரிய துவாரம் கண்டுபிடிக்கப்படுறது இது முதல் தடவை கிடையாதுன்னு சொல்றாங்க. பிரபல போலார் கண்டுபிடிப்பாளரான அட்மிரல் ரிச்சர்ட் பர்ட் தென் துருவத்தை நோக்கி 1947 மேற்கொண்ட ஆய்வு பயணத்தின் போது பாதாளத்தை நோக்கிய ஒரு மிகப்பெரிய துவாரத்தை தான் பார்த்ததா அறிவிச்சார். அட்மிரல் பர்ட் வினோதமான தகவல்களை வெளியிட்டாரு. அதுல ஒண்ணுதான் சவுத் போல்ல அவர் பார்த்த மிகப்பெரிய துவாரம். அந்த துவாரம் எந்தவித உறைபனியும் இல்லாம பூமிக்கு அடியில ஆழமா இறங்கிச்சான். ஒருவேளை அந்த பகுதிக்கு கீழே பலதரப்பட்ட வேற்றுலகவாசிகள் வாழலாம்னு அவர் கருதினாரு. அந்த பயணத்தை முடிச்ச பர்ட் அமெரிக்கா திரும்பினப்ப அவர் வாஷிங்டனுக்கு வரவழைக்கப்பட்டு அவர் கருத்துக்கள் தொடர்பா பல விசாரணைகள் நடத்தப்பட்டுச்சு. இறுதியா இதை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு அவர் வலியுறுத்தப்பட்டார். இதையெல்லாம் பார்க்கும்போது தென்துருவம் ஏதோ ஒரு வகையான வேற்றுலகவாசிகள் என்ட்ரி ஜோனா இருக்குமா? ராணுவத்தால பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நுழைவு வாயிலா இருக்கவும் வாய்ப்பு இருக்கா? அண்டார்டிகாவில வேற்றுலக வாசிகளின் இருத்தல அமெரிக்க அரசாங்கம் மூடி மறைக்குதா? அது உண்மையா இருந்தா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கண்டத்தில் வசிச்ச ஜீவராசிகள் அவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கா? பண்டைய காலத்தின் வேற்று கிரக வாசிகள் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் அண்டார்டிகா ஐஸ் உருகும் போது உண்மை வெளிப்படும்னு நம்புறாங்க. அண்டார்டிகாவோட ஐஸுக்கு அடியில வேற்றுலக வாசிகளின் தலங்கள் அவங்களோட நகரங்கள் இருக்கலாங்கிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஆனா அவை வெளிப்படும் போது மனித வர்க்கத்தோட இத்தனை கால நம்பிக்கை தகர்த்தெறியப்படும். நாம அறிஞ்ச எல்லாமே மாற்றியமைக்கப்படும். கிழக்கு அண்டார்டிகா 2015 அக்டோபர் மாதம் நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளா சொல்லப்படுற கருத்துக்கு மாறான விஷயத்தை தெரிவிச்சாங்க. அதாவது இந்த பகுதியோட ஐஸ் மேலும் உறைந்து வளருதுங்கிற கருத்து. அதாவது 8200 டன் ஐஸ் உறையுது. பனிப்பொழிவால இந்த கண்டமெங்கும் ஐஸ் சேர்ந்த வண்ணம் காணப்பட்டாலும் அண்டார்டிகாவோட மேற்கு எல்லையில பனிப்பாறைகள் அதிவேகமா உருகும் நிலையும் உருவாகியிருக்கு. விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி 2009க்கு பிறகு சுமார் 2100 லட்சம் கோடி கன அடி ஐஸ், அதாவது அளவுல அமெரிக்காவின் எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கோட 70,000 மடங்கு ஆண்டுதோறும் கடலோட கலக்குதுன்னு தெரிய வருது. ஆனா கண்டத்தோட இதர பகுதிகள்ல வளரும் ஐஸானது இந்த பகுதியில மட்டும் ஏன் உருகணும்? டெலிவிஷன்ல கிராபிக் பிக்சர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். பனிப்பாறைகள் உருகி கடல் நீரோட கலக்கிற மாதிரியான காட்சிகள். ஆனா பனிப்பாறைகள் உருகும் நிகழ்வானது சில பகுதிகளில் மட்டும்தான் நிகழுது. வினோதமான விஷயம் என்னன்னா, பலதரப்பட்ட காரணங்களுக்காக அண்டார்டிகாவோட ஐஸானது வளர்ந்துகிட்டு இருக்கு, பறந்து விரிந்து உறைஞ்சுகிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. சில சாத்தியமான விஷயங்களை நாம ஒதுக்கிட முடியாது. சில இடங்கள்ல, அதாவது அந்த ஐஸ்க்கு கீழே ஒரு மிகப்பெரிய நகரமே இருக்கலாம். வேற்றுலக வாசிகளால ஒருவேளை அது பராமரிக்கப்படலாம். அந்த சிட்டிஸ்க்கு வழங்கப்படுற பவர் அளவுல அபரிமிதமா இருக்கிறதுனால ஒருவேளை அதுல இருந்து வெப்பம் வெளிப்பட்டு இந்த பனிப்பாறைகள் உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்டார்டிகாவுல பல கிலோமீட்டர்கள் ஆழத்துக்கு உறைஞ்சிருக்கிற ஐஸுக்கு கீழே ஏதோ புதைஞ்சு கிடக்குன்னா அது கடைசி பனியுகத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். சோ அங்க என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. மாயமான ஒரு நாகரிகத்தோட மிச்சங்கள் இருக்கலாம். அந்த நாகரிகத்தை தோற்றுவித்த கருவிகள் காணப்படலாம். மனித வர்க்கத்தோட தொன்மை, கடந்த காலத்தை பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சுக்கவும் அதை மீட்டு எடுக்க தேவையான திறவுகோல் அங்க புதைஞ்சு கிடக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல மறைக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம். தொன்மை கடந்த காலத்தோட எஞ்சிய மிச்சங்களா பெரும் பிரமிடுகள், பெரும் தூண்கள் அந்த ஐஸ்ல இருந்து வெளிப்படலாம். அந்த கட்டத்துல எல்லாமே முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேல யாராலையும் மூடி மறைக்க முடியாது. அண்டார்டிகாவோட ஐஸுக்கு அடியில வேற்றுலக வாசிகளின் தலங்கள் அவங்களோட நகரங்கள் இருக்கலாங்கிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஆனா அவை வெளிப்படும் போது மனித வர்க்கத்தோட இத்தனை கால நம்பிக்கை தகர்த்தெறியப்படும். நாம அறிஞ்ச எல்லாமே மாற்றியமைக்கப்படும்.
அண்டார்டிகாவோட உறைந்த ஐசுக்கடியில உண்மையிலேயே என்ன இருக்கு? வெறும் பனியா உறைஞ்சு கிடக்கிற இந்த கண்டம் ஒரு காலத்துல பசுஞ்சோலையாவும் எகிப்தின் பிரமிடுகளை போலவும் காட்சியளிச்சுதான். வேற்றுலக வாசிகள் அண்டார்டிகாவில வாழ்ந்திருந்தாங்கன்றது உண்மையா இருந்தா வருகை தந்த அந்த வேற்றுலக வாசிகள் இன்னைக்கு அங்க மறைந்திருப்பாங்களா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அண்டார்டிகாவோட உறைஞ்சிருக்கிற ஐசுக்கடியில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா என்ன மறைஞ்சிருக்குங்கிறது நமக்கு புலப்படும். அந்த தெளிவு நம்மோட தொன்மை கடந்த காலத்தோட உண்மையை கண்டறிய வழிவகுக்கும். நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம்.